விஜய் கேபினெட்டில் போதை தடுப்புத்துறை அமைச்சர் இவர்தான். அதற்கு ரவி ஐபிஎஸ் சொன்ன பதில். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி தற்பொழுது சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். அவரது காவல்துறை பணிகளை பற்றி அறிந்திராத 2K கிட்ஸ் அவரது பதிவுகளுக்கு போடும் கமாண்டுகள் அட்ராசிட்டி ரகம். அதற்கு அவரது ரிப்ளே தங்க் லைஃப் மூமெண்ட் தான். தாம்பரம் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபி ரவி ஐபிஎஸ் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இயங்கி வருகிறார். தனக்கென யூடியூபில் தனி சேனல் வைத்துக் கொண்டு வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ்களை வெளியிட்டு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களுக்கு செம்ம டஃப் கொடுத்து வருகிறார். 2K10 கிட்ஸ்களின் புகலிடமான இன்ஸ்டாகிராமிலும் அக்கவுண்ட் வைத்துக் கொண்டு தனது ஆக்டிவிட்டிகளை பகிர்ந்து வருகிறார் முன்னாள் போலீஸ் அதிகாரியான ரவி. சமீபத்தில் லண்டன் சென்றிருந்த முன்னாள் டிஜிபி ரவி நடிகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நெப்போலியன் வீட்டிற்கு சென்று அது குறித்த வீடியோக்களையும் பகிர்ந்திருந்தார். மேலும் இன்ஸ்டாகிராமில் தனது புகைப்படத்தை பதிவிட்டு வணக்கம் லண்டன் என பதிவிட்டிருந்தார். அதில் 2K கிட் இளைஞர் ஒருவர் சூப்பரா மச்சான் அருமை என கமெண்ட் செய்திருந்தார். அதை பார்த்த அதிர்ச்சியான ரவி யாரா நீங்களாம் என கேட்க தற்பொழுது அந்த பதிவு வைரலானது. பிறகு முன்னாள் டிஜிபி ரவியின் காவல்துறை பணிகளை பற்றி அறிந்திராத 2K கிட்ஸ் பலரும் இஷ்டத்திற்கு அவரது வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களுக்கு கமாண்ட் அடித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி அவருடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் ரவி. அதற்கு ஒரு ரசிகர் வருங்கால தமிழக போதை மற்றும் கடத்தல் பிரிவு அமைச்சர் என்று கமெண்ட் செய்திருந்தார். அதற்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி கொடுத்த ரிப்ளை தான் அல்டிமேட். யாராவது சொல்லி அவனை நிறுத்துங்களேண்டா என தற்பொழுது ட்ரெண்டாக வலம் வரும் கோபி சுதாகர் காமெடி வசனத்தை ரிப்ளேவாக போட்டிருந்தார். முன்னதாக ரவியின் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவில் அடுத்த முதலமைச்சர் என ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார். அதற்கு ரிப்ளை கொடுத்த ரவி எல்லாரும் கேட்டுக்கோங்க, களம் 8ல கமெண்ட் போட்டிருக்க அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஆடுகளம் டெம்ப்ளேட்டை போட்டிருந்தார். 2K கிட்ஸுக்கு சோசியல் மீடியா இன்ஃபுளுசராக அறிமுகமாகி இருக்கும் ரவி ஐபிஎஸ் தனது பணிக்காலத்தில் சிறந்த போலீஸ் அதிகாரியாக பெயர் பெற்றவர். 1991 ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான ரவி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஏஎஸ்பியாக பணியை தொடங்கினார். அதன் பிறகு ஓசூரில் ஏஎஸ்பியாக பணியாற்றினார். 1994 ஆண்டு எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் பணியாற்றினார். பின்னர் திண்டுக்கல், சேலத்தில் டிஐஜியாகவும் பணியாற்றினார். அவர் பணியாற்றிய பகுதிகளில் ஏற்பட இருந்த சாதி கலவரங்களை தடுத்து அமைதியை நிலைநாட்டினார். பின்னர் சென்னையில் சட்டம் ஒழுங்கு இணை கமிஷனராகவும் போக்குவரத்து காவல் கூடுதல் கமிஷனராகவும் பணியாற்றினார். சென்னையில் இணை ஆணையராக ரவி பணியாற்றிய போது முக்கிய ரவுடிகள் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். மேலும் ரவுடிகளின் குடும்பத்திற்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் வங்கிகளில் கடனுதவிக்கும் ஏற்பாடு செய்து பாராட்டை பெற்றார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் ஏடிஜிபியாக ரவி பணியாற்றிய போது சிறார் ஆபாச படங்கள், வீடியோக்களை பார்த்தவர்கள், பகிர்ந்தவர்கள் மீது என அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்தார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த பல்வேறு குற்றங்களை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ரவி ஐபிஎஸ் கொண்டு வந்த காவலன் SOS என்ற ஆப் குறுகிய காலத்தில் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ரவி ஐபிஎஸ்ஸின் சிறந்த பணிகளுக்காக 2007 ஆண்டு சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் காவலர் பதக்கம் பெற்றார். தொடர்ந்து 2016 ஆண்டும் குடியரசுத் தலைவரின் காவலர் பதக்கத்தை பெற்றார். கடந்த 2022 ஆண்டு தாம்பரம் காவல் ஆணையராக பணியாற்றிய நிலையில் பணி ஓய்வு பெற்றார் ஐபிஎஸ் அதிகாரி ரவி.